வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் இந்த தேர்வுகளை மையப்படுத்தி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை அடுத்தடுத்து பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன்னா என்ன? லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே நம்ம இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை, தொகுதி மறுவரையறை, எல்லை மறுவரை, இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த வார்த்தையை வச்சு பல்வேறு விவாதங்களை பரிந்துரை செய்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சமீபத்தில் நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து இந்திய பாராளுமன்றம் மேலவை கீழவை, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்னு 2 ஹவுஸ் இருக்குது. இதில் கீழவைன்னு சொல்கிற லோக்சபை, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், மக்களவையில் கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து அந்த மக்களவையில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்வார்கள். இதுதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீலிமிட்டேஷனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் 82 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சட்ட விதி 82 என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு லோக்சபைக்குள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 81 என்ன சொல்லுதுன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வைத்து இந்த தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதன் மூலம் அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப சரியான பிரதிநிதித்துவம், ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆர்டிக்கிள் 81 சொல்லுது. ஸோ இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்சஸ் எப்போ எடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்சஸ் 1872, 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் ஏற்படுத்தினாங்க. ஆனால் அஃபிஷியலாக சிஸ்டமேட்டிக் முதல் அதிகாரப்பூர்வ அண்டு முறையான சிஸ்டமேட்டிக் சென்சஸ் எப்போ எடுத்தாங்கன்னா 1881. ஸோ 1881 இது வரைக்கும் 15 சென்சஸ், 15th சென்சஸ் லாஸ்ட்டாக 2011 பண்ணாங்க. ஸோ 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881, கடைசியாக 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 16th சென்சஸ் 2021 நடைபெற்றிருக்கணும். ஆனால் அந்த கோவிட், இந்த பெருந்தொற்று காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டது. ஸோ 2025 இந்த ஆண்டு நடைபெறும், இந்த நடப்பாண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக நடத்தப்படுகிறதோ அதன் அடிப்படையில் அந்தந்த மாநிலங்களுக்கான லோக்சபா சீட்ஸை மாற்றி அமைப்பாங்க. அதிகமான மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்களுக்கு அதிகமான லோக்சபா இடங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்படுத்தப்படும். குறைவான மக்கள் தொகை உள்ள மாநிலங்களுக்கு அந்த லோக்சபா சீட்ஸை ஒன்று குறைக்கவோ அல்லது அதுக்கேற்ற சரியான பிரதிநிதித்துவமோ தரப்படும். ஸோ இதுதான் ஆர்டிக்கிள் 81, 82 சொல்கிறாங்க. 82வை பொறுத்த வரைக்கும் எல்லை மறுவரை செய்து அதன் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து அது பிரகாரம் இந்த லோக்சபா சீட்ஸை மறுவரையறை செய்யணும். இந்த 81 ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதன் மூலமாக நம்ம இந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுனால, பிரித்து தொகுதி மறுவரை செய்கிறதுனால ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இந்த 81 கடைசி என்ன சொல்லியிருக்காங்க, லோக்சபாவில் 550 சீட்டுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா இது 1971 பாப்புலேஷனை வச்சு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 550 சீட்டு, அதில் 530 சீட்டு மாநிலங்கள்லேருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் லோக்சபா எம்பிக்கள், மீதி 20 சீட் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்கள்னால் 530 + 20 550க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் இந்தியாவில் எத்தனை முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் 4 முறை இது சம்மந்தமாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 1952, 1963, 1973, 2002 இந்த ஆண்டுகள்லாம் இந்தியாவில் லோக்சபையோட சீட்ஸ், அந்த தொகுதிகளை மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்யப்பட்டது. ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஜென்ரல் எலெக்ஷன் 1951 to 52 இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951-52 நடைபெற்றது. அந்த தேர்தல் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 489 பேர். இப்போ லோக்சபையில் 543 பேர் இருக்காங்க. 545 இருந்தது. அதில் 2 பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ், அவங்க நீக்கப்பட்டார்கள். அந்த முறை ஆங்கிலோ இந்தியர்கள் நியமிக்கப்படும் முறை நீக்கப்பட்டது. ஸோ இப்போ 543 எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்காங்க. இதில் 1976 42nd அமெண்ட்மெண்ட், இந்திய அரசியலமைப்போட மினி கான்ஸ்டியூஷன், குட்டி அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 42வது சட்ட திருத்தத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அதில் நிறைய விஷயங்களை திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட ஆட்சி காலத்தில் செஞ்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக 1976 சில மாநிலங்கள் அரசாங்கம் மக்கள் தொகை கட்டுப்பாடு
பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதை ஃபாலோ பண்ணி நிறைய தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த லோக்சபா சீட்ஸோட எண்ணிக்கை குறையும் வாய்ப்பு இருந்தது. ஸோ அதனால் இந்த மாநிலங்கள்லாம் இந்த லோக்சபா சீட்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2001ஆம் ஆண்டு வரை மக்கள் தொகை 2001 நடத்தப்பட வேண்டிய சென்சஸ் வரைக்கும் இந்த லோக்சபா சீட்ஸில் எந்த சேஞ்சும் வராது. ஏன்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சில மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்க, சில மாநிலங்கள் அது கட்டுப்படுத்தலை. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிடக்கூடாது, அதனால் அவங்க லோக்சபா சீட்ஸ் வந்து சில ஸ்டேட்டுக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2001 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2001 நடத்தப்படும் வரை இந்த டீலிமிட்டேஷன் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படாதுன்னு சொல்லி 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க. திரும்ப 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் வந்து அந்த 2002 அடுத்த வருஷம் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 84வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு 2002 என்னன்னா இந்த கட்டுப்பாடு ஏற்கனவே 1976 42வது சட்ட திருத்தத்தில் இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன 2001 வரை இந்த இதில் தொகுதிகளில் எந்த மாற்றமும் இருக்காது, இது 2026 வரை அடுத்த 20 வருடங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அவர்கள் வந்து 84வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ வந்து 1976 இந்த நிர்ணயிக்கப்பட்டது 543 எம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஜ்பாய் அவர்களும் 84வது சட்டத்திட்டத்தில் 2002 அதையே தொடரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு இப்போது தொடர்ந்தது. இப்போ அவங்க பாராளுமன்றத்தின் வழியாக அவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த காலக்கெடு வந்து இந்த 2026 முடியுது. ஸோ இப்போ என்னென்னா இப்போ திரும்ப இந்த 2025 திரும்ப வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் 16th சென்சஸ் 2021 நடக்க வேண்டியது இப்போ 2025 நடத்தப்பட்டால் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து அந்த லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து மறுசீரமைப்பு செய்யப்படும். அதனால் சில குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அரசாங்கம் செயல்படுத்திய மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்துறதுனால எங்களுக்கு மக்கள் தொகை கண்ட்ரோலில் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ நீங்கள் அதை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணால் எங்களுக்கான லோக்சபா சீட்ஸ் குறையும். குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 மக்களவை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் இந்த டீலிமிட்டேஷன் இப்போ திரும்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ குறைவாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு சீட்ஸ் குறையும். ஆந்திராவும் இதே சொல்கிறாங்க, தெலுங்கானா, கேரளா எல்லாமே இதே சொல்கிறாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அது அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. நமக்கு பொதுவாக டீலிமிட்டேஷனாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக எப்போ திருத்தப்பட்டது, இது 2026 வரை இது அமலில் இருக்கும். ஸோ இந்த பொதுவாக இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எல்லை மறுவரையறை ஆணையம் எல்லை மறுவரையறை ஆணையம் டீலிமிட்டேஷன் கமிஷன் யாரால் அமைக்கப்படும்னா குடியரசுத் தலைவர்கள் வந்து அமைப்பாங்க. யாரோட தலைமையில் அமைப்பாங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அது இந்த கமிட்டியில் இருப்பாங்க டீலிமிட்டேஷன் கமிஷனில். அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க மற்றும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இதில் வந்து மாநில தேர்தல் ஆணையரும் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த குழுவில் இருப்பாங்க. இந்த குழு தான் இந்த டீலிமிட்டேஷனுக்கான டிராஃப்ட் வரைவை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்பாங்க. இணைய வழியாக பொதுமக்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தேதி ஓப்பனில் வச்சு அந்த வந்து மக்களோட கருத்துக்களையும் கேட்பாங்க. ஸோ இந்த இதில் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள் என்னென்னு கேட்கும்போது ஆர்டிக்கிள் 329A. இந்த 329Aவை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தமான பாராளுமன்றம் எடுக்கும் முடிவுகளில் வந்து நீதிமன்றங்கள் வந்து கேள்வி எழுப்ப முடியாது, நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் 329A கூறுகிறது. இது பாராளுமன்றத்துக்கே உண்டான சிறப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீதிமன்றம் தேவையில்லாமல் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஆனால் 2024 ஜூலையில் இது சம்பந்தமான பல்வேறு மாநிலத்தை சார்ந்த கட்சிகளும் அரசாங்கமும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்லை மறுவரை டீலிமிட்டேஷன் ஒருவேளை தன்னிச்சையாகவோ அல்லது அரசியலமைப்புக்கு எதிராகவோ இருந்தால் நீதிமன்றம் கட்டாயம் இதில் ரிவ்யூ பண்ணும், தலையிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டீலிமிட்டேஷனாக என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ப லோக்சபா சீட்ஸை வந்து மறுவரையறை செய்வது. இதனால் வந்து தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்துகிற மாநிலங்களுக்கு வந்து இந்த சீட்ஸோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது, வட இந்தியாவில் இதோட சீட்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி 4 முறை 1952, 63, 73, 2002 4 முறை வந்து இந்த டீலிமிட்டேஷனில் மாற்றம் செய்யப்பட்டு சீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு.
ஸோ 1976 42வது சட்டத்திருத்தம் இந்திரா காந்தி அவர்கள் 2001 வரை இந்த சீட்ஸில் மாற்றம் இருக்காருன்னு 543 தொகுதியை தொடர்ந்தது. 2002ஆம் ஆண்டு 84வது சட்ட திருத்தத்தில் 2002 வாஜ்பாய் அவர்களும் 2026 வரை இது தொடரும் என்று அறிவித்தாங்க. இப்போ 2026க்கு முன்னாடி அரசாங்கம் வந்து அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு மாற்றம் செய்ய போகிறாங்க. அதனால தான் இந்த டாபிக் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.